வெல்கம் டு வனிதா கண்ணல் சேனல். இன்றைக்கி என்ன சமையல் பண்ண போகிறோம்னா பாஸ்தா தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாஸ்தா செய்வதற்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். பெரிய வெங்காயம் சின்னதாக நறுக்கி வச்சது ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கலாம். சின்னதாக நறுக்கி வச்ச தக்காளி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கலாம். கொத்தமல்லி இலை கொஞ்சம் எடுத்துக்கலாம். இப்போ மசாலா பொருள் என்னன்னு பார்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் கறி மசாலா, 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள். கரெக்டான பதத்தில் பாஸ்தாவை நல்லா வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா உதிரியாக வரணும். வாங்க இப்போ பாஸ்தா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. பற்ற வச்சுட்டு வான்சட்டி வச்சுக்கோங்க. வான்சட்டி நல்லா காயணும். காஞ்ச அப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காயணும். எண்ணெய் இப்போ நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியணும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இப்போ நல்லா கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலையும் கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதிலையே நறுக்கி வச்ச வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிக்கணும். கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி இருக்கணும். வெங்காயம் வதங்கின அப்புறம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருந்த தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா தக்காளி வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கினோன்னே இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதெல்லாம் பேஸ்ட் மாதிரி நல்லா வதங்கணும். கொஞ்சம் இப்போ நல்லா வதங்கியிருக்கு. இந்த டைமில் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதிலேயே ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் கறி மசாலாத்தூளும் 1 ஸ்பூன் சிக்கன் மசாலாத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்ன்ட்டு கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு காரம் வேணும்னா சிக்கன் மசாலாத்தூள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் இந்த மசாலாலாம் பச்சை வாசனை போகும். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம வேக வச்ச பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். வேக வைத்த பாஸ்தா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். சூப்பரான பாஸ்தா இப்போ ரெடி ஆகிடுச்சு. உண்மையாலுமே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.